ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க அதை யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு கைரேகை ரகசியங்கள் விளக்கம் 38 அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு ஒரு புதுவிதமான ஒரு கைரேகை அமைப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அது பல கோடி வருமானம் வரக்கூடிய, இன்றைய தலைப்பு என்னவென்றால் பல கோடி வருமானம் வரக்கூடிய, பலவிதமான தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஜோதிடருடைய, அதாவது பன்முக திறமை கொண்ட ஒரு நண்பருடைய கைரேகை அமைப்பு இது. பாருங்க, பார்த்து பயன்பெறுங்க. எப்படி இவர் அந்த மாதிரி ஆனார் அப்படிங்கிறத அவருடைய கைரேகை அமைப்பு சொல்லும். ஒரு கையை பார்த்தவுடன், அதாவது இது வலது கை, இது இடது கை, ரெண்டையுமே போட்டிருக்கேன். ஓரளவு ரெண்டு கையுமே ஈவனாவே இருக்கு. நீங்க பார்க்கலாம், உங்க போர்டுல பார்த்துருக்கேன். இதுல எந்த விதமான ஒளிவு முறையும் கிடையாது. உள்ளது உள்ளபடி அப்படியே கரெக்டா சொல்றேன், கேஷ் பண்ணிக்கங்க. முதல்ல கையை எடுத்த உடனே ஒரு கையை பார்க்குறோம்னா முதல்ல ஆயில் ரேகையை பார்க்கணும். ஆயில் ரேகை, ஆயில் எப்படி இருக்கு, இந்த சுக்கரமெட்டை சுத்தி வரதான் ஆயில் ரேகை. இந்த ஆயில் ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது சுக்கர மேடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஆயில் ரேகை நல்லா இருக்கு, ஓகேயா? சரி, ஓகே. ரெண்டாவது புத்தி ரேகையை பார்க்கணும். புத்தி ரேகை அதாவது கிளையோடு சூப்பரா இருக்கு, அதுவும் டெக்கு. அதுக்கு அடுத்தது இருதய ரேகையை பார்க்கிறோம். இருதய ரேகையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சூப்பரா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு, ஓகேயா? அதுக்கப்புறம் விதி ரேகையை பார்க்கிறோம். விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு புத்தி ரேகையை தொடுது, புத்தி ரேகையில இருந்து ஆரம்பிச்சு போகுது விதி ரேகை. அதுக்கப்புறம் இந்த கையில பாருங்க, விதி ரேகை வந்து, அதாவது லெப்ட் ஹேண்ட்ல அவருடைய ஆயில் ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போகுது. இப்ப விதி ரேகையும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சூரிய ரேகையை பார்க்கணும். சூரிய ரேகை இது வந்து ஆரோக்கிய ரேகை. ஆரோக்கிய ரேகையில இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு. சூரிய ரேகையில ஒரு ஸ்டார் குறி அமைப்பும் இருக்கு. அப்ப சூரிய ரேகையும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஆரோக்கிய ரேகை இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு கையிலையும் ஆரோக்கிய ரேகையும் இருக்கிறது. அதுக்கப்புறம் மேடுகளை பார்க்கணும். மேடுகள் உச்ச மேடுன்னு பார்த்தோம்னா சுக்கிரன் உச்சம், சுக்கிரன் உச்சம். அதுக்கு அடுத்தது சந்திரன் ஆட்சி. இது உச்சம், இது ஆட்சி. செவ்வாய் ஆட்சி. சார் நீங்க எப்படி சார் உச்சம் ஆட்சின்னு சொல்றீங்க அப்படின்னா, நம்ம கையில அளவுக்கு அதிகமா பார்த்தோன்னு நிறைய அனுபவப்பட்டு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் கட்டத்துல எந்தெந்த கட்டத்துல எங்கெங்க இருந்தா எந்தெந்த கிரகம் உச்சம், ஆட்சி, நீசம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். நம்ம கையில முழுக்க முழுக்க அனுபவம் தான் பேசும். அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கைரேகையை பார்க்க முடியும். இது நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு 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 வரப்பிரசாதம் சொல்லலாம். நம்ம கைரேகை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க கத்துக்கலாம். நீங்க எந்த ஒரு இதுவே தேவையில்லை, கேட்க மட்டும் தெரிஞ்சா போதும். கேள்வி ஞானம் இருந்தால் போதும், நீங்க கத்துக்கலாம். இப்ப சுக்கரன் வந்து அளவுக்கு அதிகமா இருந்தது, அதனால சுக்கரன் உச்சம்னு சொல்லிட்டோம். சந்திரன் வந்து நல்லா இருந்தது, அதனால ஆட்சின்னு சொல்லிட்டோம். செவ்வாய் நல்லா இருந்தது, அதனால ஆட்சின்னு சொல்லிட்டோம். புத பகவான் நல்லா இருந்தாரு, அதனால புதனும் ஆட்சின்னு சொல்லிட்டோம். புதன் ஆட்சி. இப்ப புதனோடு சூரியனும் சேர்ந்திருக்காரு. சூரியன் மேட்டுல சூரியன் இல்ல, கொஞ்சம் புதனோட சேர்ந்திருக்காரு. அப்ப சூரியனும் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரி மேடுகள் வந்து இந்த சூரிய மேடு அந்த புதன் மேட்டு பக்கம் சாஞ்சி இருந்தா என்ன அர்த்தம்? பிசினஸ் மோட்ல இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, பிசினஸ் மோட்ல இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் இருக்கும். ஈஸியா நல்லா புரியல. நான் சொல்றது புரியலன்னா திரும்ப ஒரு தடவை அந்த காணொலியை கேளுங்க, உங்களுக்கு புரியும். இப்ப இந்த சனி பகவானும் குரு பகவானும் சமமாக இருக்கிறார்கள். குரு, அதுக்கப்புறம் சனி.
இது ரெண்டும் சமம், இது ரெண்டு மேடும் சமமா இருக்கு. அதனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ மேடுகளை பார்த்துட்டோம். இப்ப அதிர்ஷ்ட குறிகள் ரேகைகள் அதை பக்கத்தை பத்தி பார்க்க போறோம். அதிர்ஷ்ட குறிகள்னு பார்த்தாக்க இவருடைய கையில ஸ்டார் இருக்கு, குருமேட்ல ஒரு ஸ்டாரு, சூரிய மேட்ல ஒரு ஸ்டார் இருக்கு. அதுக்கப்புறம் சதுரம்னு பார்த்தாக்க புதன் மேட்ல ஒரு சதுரம், குருமேட்ல ஒரு சதுரம் இருக்கு. முக்கோணம்னு பார்த்தாக்க குருமேட்ல ஒரு முக்கோணம், உள்ளங்கையில 1 2 3 முக்கோணம் இருக்கு. 3 முக்கோணம் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம கைய பார்க்கும் போது இந்த கையில சுக்கிர வளையம்னு ஒண்ணு இருக்கு. இது சுக்கிர வளையமாவும் எடுத்துக்கலாம். இது நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றாரு, சந்திர ரேகை இருக்கு, அதனால அந்த சுக்கிர வளையம் மாதிரியும் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. சுக்கிர வளையம்னா அதுக்கு பலன் நான் சொல்றேன். பலன் காணும் போது நம்ம சொல்லுவோம். இந்த ரேகை நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப இவருக்கு நிறைய நன்மைகள் நிறைய நடைபெறும் மாதிரி கையில காணுது. இவருடைய வயது ஒரு ஆண் 55 வயது நபர். இன்னும் சொல்ல போனா இந்த ஆரோக்கிய ரேகை போய் புத்தி ரேகையை 2 கையிலும் வெட்டுகிறது. இந்த ஆரோக்கிய ரேகை தான், அதாவது புதன் வீட்டுக்கு போகக்கூடியது ஆரோக்கிய ரேகை, புதன் ரேகை சொல்லுவோம். அந்த புதன் ரேகை புத்தி ரேகையை 2 கையிலும் வெட்டினால் இவர் மிகப்பெரிய ஜோதிடராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இவர் மிகப்பெரிய ஜோதிடர், உலக அளவில் புகழ் பெறக்கூடிய மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர், மிகப்பெரியவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஒவ்வொரு மேடா பார்ப்போம். இப்ப மேட்ல உள்ள இந்த பக்கம் இந்த சுக்கிர மேட்ல இருந்து பார்ப்போம். சுக்கிர மேடு உயர்வா இருக்கு. சுக்கிர மேட்ல செல்வாக்கு ரேகைகள் இருக்கு. செல்வாக்கு ரேகைகள் இருக்கு, அதுல வளைகுறியோட இருக்கு, குறுக்கும் கோடு இருக்கு, நெருக்கும் கோடு இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு ராஜபோகமான அமைப்பு. நம்பர் 1 நல்லா நோட் பண்ணீங்க. எத்தனை ராஜபோகம் வருதுன்னு பாத்துங்க. ஒருவருடைய கையை பார்த்தோன்னு இப்படிதான் டெஸ்ட் பண்ணணும். இந்த சுக்கிரமேடு ராஜபோகமா இருக்கு. சுக்கிரன் ராஜபோகமா இருந்தாருன்னா என்ன பண்ணுவார்? பெரிய வீடு, பெரிய வண்டி, எல்லாமே பெருசா கொடுப்பார். மனைவியும் பெருசா கொடுப்பார், நல்ல மனைவி. இதுல இல்லாம நிறைய தொடர்புகள் நிறைய ஏற்படுத்துவார். இந்த வளைகுறி இருந்தால் காதல் ஆசை தீராது. அவர்கள் வாலிப வயதில் இருந்து குறைஞ்சது ஒரு 18-20 ஆயுள் முழுக்க இந்த காதல் எண்ணம், காதல் ஆசை, காம எண்ணம், காம ஆசை தீரவே தீராது. இது ஒன்னாச்சா? அப்புறம் இந்த குரு வளையம்னு ஒண்ணு இருக்கு. இந்த குரு வளையம் இருந்தால் இவரும் அரசபோகமாக வாழ வேண்டும். அரசருக்கு இணையான நல்ல வாழ்வு, வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் இருக்கு. இது ஒரு அரசபோகம், இது ஒரு அரசபோகம். 2 அரசபோகமாச்சா? இந்த சுக்கிர குரு வளையத்துக்கு அதுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, மைனஸ் பாயிண்ட் பிளஸும் உண்டு மைனஸும் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கிரகம் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். தீமை செஞ்சா அதிகமாக செய்யும், நன்மை செஞ்சா அதிகமாக செய்யும். இப்ப இந்த வளையத்துக்கு, இந்த குரு வளையம் இருக்கு இல்லையா, குரு வளையத்துக்கு ஒரு நல்லது என்னன்னா, எல்லா எல்லா துறையிலும் அவர்களுக்கு ஈடுபாடு இருக்கும், எல்லா அறிவும் இருக்கும், எல்லா திறமையும் இருக்கும். சாலமோன்கிற அரசனுடைய கையில் இருந்ததாக பைபிளில் கூறப்படுகிறது. இதனால சாலமோன் ரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். புகழ்பெற்ற ஒரு மன்னனுக்கு நிகரான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இருக்கு. இதில் என்னன்னா தேவையில்லாத பெண்கள் தொடர்பும் ஏற்படும். இப்ப 2ஆச்சா? இங்க ஒரு பெண் தொடர்பு, இங்க ஒரு பெண் தொடர்பு. அப்ப பெண்கள் தொடர்பு கணக்கு வழக்கே இல்லாமல் நிறைய பெண்கள் தொடர்பு இருந்தது. சந்தோஷமாக வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த குருமேட்ல ஒரு ஸ்டார் குறி அமைப்பும் இருக்கு. வாழ்வில் இளமையில் கஷ்டப்பட்டு மிகப்பெரிய லெவலுக்கு ஸ்டார் ஆகி நல்ல பெரிய லெவலுக்கு வந்தாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி சதுரமும் இருக்கு. சதுரம் இருந்தால் பணத்தை கண்டு மயங்க மாட்டார்கள். பணம் அளவுக்கு அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். வாழ்வில் மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பார். நான் சுருக்கமா சொல்றேன், காணொலியை விரிவுபடுத்தணும்னா எக்கச்சக்கமா போயிட்டே இருக்கும். அப்படியே இது 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட சொல்லலாம். தேவையில்லாத விஷயங்கள், அதாவது கரெக்டா அப்படி. இப்ப சதுரம் இருந்ததுன்னா தேவைக்கு அதிகமாக, அளவுக்கு அதிகமாக பல கோடி ரூபாய் பணம் வரும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இங்க ஒரு முக்கோணமும் இருக்கு. அரசியலிலும் அவருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும், அந்த எண்ணம் வரும். நல்லா புரிஞ்சுங்க.
இப்ப சுக்கிரமேடு அதிகமா இருந்தா ஆசை, எல்லாத்து மேலையும் ஆசை அதிகமா இருக்கும். குருமேடு அதிகமா இருந்தா அதிகாரம் உள்ள பதவி, இல்லைன்னா குருமேட்ல ஒரு சின்னம் இருந்தா அதிகாரமான பதவிக்கு கண்டிப்பா போயே ஆகணும். இப்ப சனி மேடு அளவுக்கு அதிகமா உயர்வா இருக்கக்கூடாது, இருந்தால் திருமணத்தில் விருப்பம் இருக்காது. இப்ப சூரிய மேடு உயர்வா இருந்ததுன்னா புகழை விரும்புவார்கள், அதாவது சந்தோஷமா இருக்கணும், புகழ் எல்லாத்த விட நம்ம டாப் பொசிஷனுக்கு வரணும்னு புகழை விரும்பக்கூடிய, புகழுக்கு மயங்கக்கூடியவராக இருப்பார். புதன் வீடு ஒரு பேச்சு திறமை அதிகமா இருக்கும். வியாபாரத்தில் வெற்றி பெறுபவர்களுக்கு புதன் வீடு அளவுக்கு அதிகமா இருக்கும். புதன் வீட்டுல இவருக்கு சதுர குறி இருக்குது. அப்ப வியாபாரத்தில் நஷ்டம் வராம பாதுகாக்கும். பேச்சு திறமை அதிகமாக இருக்கும், பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். நாவினால் பேசி வாழ்வில் மிகச்சிறந்த நிலைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா. இப்ப அதுக்கு அடுத்தது நம்ம ஆரோக்கிய ரேகை இருக்கணும். ஆரோக்கிய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, இது ஒரு மிகப்பெரிய முக்கோணம். இந்த முக்கோணம் ஒரு ராஜபோகமான அமைப்பை கொடுக்கக்கூடியது. மிகப்பெரிய ராஜாதி ராஜா, அந்த மாதிரி ராஜபோகமான அமைப்பு, மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் ஒரு முக்கோணம் ஒன்று இருக்கு, புத்தி ரேகை, விதி ரேகை, ஆரோக்கிய ரேகை. இது ஒரு முக்கோணம். இது ஜோதிடத்தில் சிறந்து விளங்குவதற்கு, வாக்கு படிதம் பெறுவதற்கு மிக சிறந்த அமைப்பு. இந்த முக்கோணம் 1 2 3 முக்கோணம் இருக்கு. முக்கோணம் என்றாலே ஆராய்ச்சி, ஆராய்ச்சி தத்துவம். இன்னும் சொல்ல போனா சனி மேட்ல கூட லைட்டா ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு. சனி மேட்ல கூட இவருக்கு ஒரு முக்கோண குறி இருக்கு. ஆராய்ச்சி தத்துவத்தை குறிக்கக்கூடியது. மிக சிறந்த ஆராய்ச்சியாளராக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சுக்கிர வளையமும் இருக்கு, இந்த சந்திர ரேகையும் இருக்கு. நிறைய இடத்துக்கு போவார். சந்திர ரேகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இடத்துக்கு ஊர் சுற்றி பார்க்கறதுல விருப்பம் அதிகமா இருக்கும். சந்தோஷமான மனநிலையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுக்கிர வளையமா எடுத்துக்கிட்டோம்னா அளவுக்கு அதிகமான தொடர்புகள், காம எண்ணங்களை குறிக்கக்கூடியது. இப்ப திரும்ப ஒரு தரம் வந்துடும் ரவுண்டுக்கு. இப்போ காம எண்ணம் அதிகரிக்க இவருக்கு காரணம் என்னன்னா, ஒரு கையை பார்த்த உடனே இவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த சுக்கிர வளையம் காம எண்ணத்தை அதிகரிக்கும். இந்த சுக்கிர மேட்டுல உள்ள வளைகுடி சுக்கிர மேடு அதிகமா இருந்தா காம எண்ணம் அதிகரிக்கும். அதுக்கப்புறமா இந்த குரு வளையம் இருக்குல்ல, தேவையற்ற தொடர்புகளை ஏற்படுத்தும். 3 விதமாக இவருக்கு அளவுக்கு அதிகமான தொடர்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. சந்தோஷமாக, ஒரு ராஜபோகமாக, ஒரு சக்கரவர்த்தி போல அளவுக்கு அதிகமாக பணம் இருக்கும். அளவுக்கு அதிகமாக வீடு, நிலம், வண்டி, வாகனம், சொத்து, சுகம் அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஒரு ரேகை அதாவது குரு வளையம் இருந்தாலே நல்லதுதான். அதோட சுக்கிரமேடு நல்லா இருக்கு, குரு மேட்ல சதுரம் இருக்கு, முக்கோணம் இருக்கு, ஸ்டார் இருக்கு, குறை ஒன்றும் இல்லை. வாழ்வில் ஒரு 7 விதமான ஒரு ராஜ அறிகுறிகள் உள்ளது. ஒரு ராஜபோகமான வாழ்வு வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், சொன்னோம், ஆம் என்று ஒத்துக்கொண்டார். அதனால இவர் 55 வயது. இப்போ இந்த சூரிய ரேகை எந்த வயசுல ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்ப்போம். சூரிய ரேகை கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 35 வயசுல இருந்து இந்த ஆரோக்கிய ரேகையில இருந்து ஆரம்பிச்சு சூரிய மேட்டுக்கு போகுது. இந்த சூரிய மேட்ல ஒரு ஸ்டார் குறியும் இருக்குது. அப்ப வாழ்வில் மிகப்பெரிய ஸ்டார், அதாவது பவர் அதிகமா இருக்கும். அந்த சூரியன் என்பவர் ஒரு பவர் செக்டர், உங்களுக்கு தெரியும். பவர், புகழ், செல்வம், வெற்றி. இந்த 35 வயசுல இருந்துதான் அவருக்கு வெற்றி, புகழ், செல்வம் தொட்டதெல்லாம் துளங்கியது. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வாழ்வில் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு. இவருடைய இந்த நிலை கண்டிப்பாக நீடிக்கும். சரிங்களா? அதுக்கு இப்போ அதிர்ஷ்ட குறிகள், ரேகைகள். அதிர்ஷ்ட குறிகள்னு பார்த்தோம்னா குருமேட்டில் குரு வளையம் உள்ளது, அதாவது ஸ்டார் குறி உள்ளது, சதுரம் உள்ளது, முக்கோணம் உள்ளது. இந்த இறுதி ரேகையில திரிசூலம் இருக்கு. ஆன்மீக எண்ணமும் அதிகமாக இருக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையில் இவர் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் ஒரு பெரிய போஸ்டிங்ல, இந்து அறநிலையத்துறையில மிகப்பெரிய ஒரு பவர் செக்டர்ஸ்ல இருக்காரு.
மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற ஜோதிடரா இருக்காரு. இன்னும் சொல்ல போனா பல தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு ராஜபோகமான ஒரு அமைப்பு, பல வருமானம் பல வருமானம், புகழ் பல புகழ்கள், செல்வ செழிப்போடு நல்லபடியா இருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். இவர் திரும்ப ஒரு தரம் சொல்றேன், ஆயுள் ரேகையில நல்லா தான் இருக்கு. ஆயுள் ரேகையில ஒரு 52 வயசுல ஒரு தீவு மாதிரி இருக்கு. அந்த வயசுல அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. அவருக்கு ஒரு ஆரோக்கிய ரேகை இருக்கிறதுனால உடம்புல ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்காரு. உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வியாதி தொடரும்னு சொல்லியிருக்கேன். வியாதி தொடரும். இப்ப கெடு பலங்கள்னாக்க இதுதான் கெடு பலன். இந்த ஆரோக்கிய ரேகை இருந்தாலே ஆரோக்கியத்தில் ஒரு கெடுதல் உண்டு. இப்ப எல்லாம் நல்ல பலன் எல்லாம் சொல்லிட்டோம். திரும்ப கெடுபலன் சொல்லணும் இல்லையா? ஒரு கையில இருக்க நல்லது என்ன கெட்டது என்ன அத்தனையும் நம்ம சொல்லணும். நல்லது மட்டுமே சொல்வது ஜோதிடர் அல்ல, தீமையும் அது என்ன நடக்குங்கிற உள்ளத சொல்லணும். இந்த ஆயுள் ரேகையில உடல்நல குறைவு ஒரு 50 வயசுல ஏற்பட்டிருக்கும். அதுக்கு அப்புறமா இந்த ஆரோக்கிய ரேகை வர்றதுனால உடலில் ஒரு தீராத வியாதி எப்பவுமே இருக்கும். அதை முதல்ல கருத்துல பார்த்துக்கணும். அதாவது செவ்வாய் ரேகை அதிகமாக இருக்கிறதுல கோவம் கொஞ்சம் சட்டுன்னு வரும். அந்த கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதுக்கு அடுத்தது குரு மேட்டில் ஒரு ஸ்டார் குறி சிறப்பான அமைப்பு. ஆனா சூரிய மேட்டில் ஸ்டார் குறி இருப்பது பணத்துக்கு நல்லது. பணம் நிறைய சம்பாதிப்பாரு, புகழ் சம்பாதிப்பாரு, நல்ல ஒரு இதெல்லாம் வரும். லாஸ்ட்ல யாராவது ஒருத்தர் நம்ம மேல கர்வம் கொண்டு இருப்பார், நம்மளை கெடுக்கணும்னு நினைப்பாங்க. அவர்களால் வம்பு தும்பு வழக்கு வருவதற்கு, பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு எச்சரிக்கை, உடல் நலத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ரெண்டாவது, நம்ம வளரும் போது நம்ம வளர்ச்சியை பிடிக்காமல் நிறைய பேர் நம்மளை டச் பண்றதுக்கு, நம்மளை கெடுக்கிறதுக்கு நிறைய சூழ்ச்சிகளை செய்வார்கள். அதில் எச்சரிக்கையா இருக்கணும். மிச்சப்படி அவருக்கு கெடுதல்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. சூப்பரா இருக்கு. நம்ம இந்த கையை லெஃப்ட் ஹேண்டையும் பாருங்க, ஈக்குவலா ஓரளவு வருது. அதாவது ஆரோக்கிய ரேகையும் இந்த புத்தி ரேகையை கிராஸ் பண்ணுது ரெண்டு கையிலையும். அப்ப இவர் புகழ்பெற்ற ஜோதிடர். அதே மாதிரி இங்க புதன் மேட்ல ஒரு சதுரம் இருக்கு. அதே மாதிரி ஓரளவு ரெண்டு கையும் ஓரளவு ஈக்குவலா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்டு கை ஈக்குவலா இருக்கு. திரும்ப ஒரு தரம் சொல்லிடுறேன். முதல்ல ஒரு மனிதனுடைய கையை பார்த்துக்கணும். அவர் ஆணா பெண்ணா, வயது என்னன்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஆயுள் ரேகையை பார்க்கணும். இவருடைய ஆயுள் ரேகையில 50 வயசுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்குன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் புத்தி ரேகை கிளையோடு இருக்கு. அந்த புதன் வீட்டு பக்கம் திரும்புது. அப்படிங்கும் போது பணம் சம்பாதிக்கும் ஒரு மூடிலே இருப்பாரு. அந்த ஒரு இதுல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது ரெண்டு கிளையோடு இருக்கிறனால புத்தி ரேகை பலமாக இருக்கிறது முடிவு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் விதி ரேகை ஒரு கையில சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு போகுது. மனைவி மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் அந்த கையில, அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் ரேகையில இருந்து போகுது விதி ரேகை. அந்த மாதிரி எடுத்துக்கணும். ரெண்டு கையும் பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்க, ரெண்டு கையும் பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்தது சூரிய ரேகை. உங்களுக்கு 35 வயசுல இருந்து சூரிய ரேகை ஸ்டார்ட் ஆயிருக்கு. சூரிய ரேகையில ஒரு ஸ்டார் கூடிய அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மேடுகளை பார்க்கணும். சுக்கிர மேடு உச்சத்துல இருக்குது, சந்திர மேடு ஆட்சியில இருக்கு, செவ்வாய் ஆட்சியில இருக்கு, புதன் ஆட்சியில இருக்கு. ஆட்சி பெற்ற புதனோடு சூரியனும் சேர்ந்து நல்லா ஜம்னு இருக்கார் வாழ்க்கையில. சனியும் குருவும் சமநிலையில் இருக்கிறார்கள். சமத்துக்கு கீழே இறங்கக்கூடாது. ரொம்ப பலமா இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மேடுகள் ஒரு மனிதனுடைய ஆசையை தூண்டுகின்றன. அதுல உள்ள குறிகள், அதுல உள்ள ரேகைகள் செயல்படுத்துகின்றன. நம்ம செயல்ல செய்யணும்னா அந்த ரேகையும் அந்த குறி இருந்தாலும் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. ஒரு சில பேருக்கு இந்த ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை, இது 3 தான் இருக்கும். வேற எந்த ரேகையுமே இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, குடும்பம் நடத்துறது, அவ்வளவுதான். அவங்க புத்தியை கொண்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடும் சொல்லலாம். இப்ப இந்த கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல சிறப்பான ராஜபோகமான வாழ்வு காத்திருக்கிறது. உடல் நலத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். எதிரிகளை கொஞ்சம் பார்த்துக்கணும், சமாதானமா போய்க்கணும். மித்தபடி எந்த விதமான கெடுதலும் கிடையாது. ராஜாதி ராஜ நல்ல வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கோடு செல்வ சீமானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா யூடியூப்ல பிரபலமான ஒரு ஜோதிடர், அதாவது உலகம் போற்றும் ஒரு ஜோதிடர்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில்துறையில் எடுத்துக்கிட்டா மிகப்பெரிய தொழிலதிபரும் கூட. அதுக்கப்புறம் இந்து அறநிலையத்துறையில மிகப்பெரிய ஒரு உயரிய பதவியில் இருக்கிறார்.
இந்த மாதிரி பன்முக திறமை இருக்கார். அரசியலிலும் பூந்து ஒரு நல்ல சிறந்த அரசியல் நிபுணராக வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. இவர் என்ன நினைத்தாரோ, நாம் சொன்னது என்னவென்றால், உங்கள் புத்தி ரேகை குறிகள் நல்லா இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பிளான் பண்ணி பக்காவா செய்யலாம். வாழ்வில் வெற்றி பெற்ற கை, வெற்றி பெறக்கூடிய அத்தனை அம்சங்களும் இருக்கிறது. இப்படிதான் நம்ம கைரேகையை பார்க்கணும். உங்க கையை பாருங்க, உங்க கையில இந்த மாதிரி ஏதாவது 1-2 குறி இருக்கான்னு பாருங்க. வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.